சற்று முன் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தலில் முறைகேடு, ரத்தாகுமா லோக்சபா தேர்தல், அதிர்ச்சியில் மோடி. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாக்குச்சாவடியில் பூஜை, கள்ள ஓட்டு, குழந்தைகளை வாக்களிக்க வைப்பது என பல்வேறு அப்பட்டமான தேர்தல் விதிமுறைகளை மீறி ஈடுபட்டு வருகிறது பாஜக. குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கிற வட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என கேள்வி எழும் வகையில் பாஜகவினர் நடவடிக்கை இருந்து வருகிறது. அவ்வகையில் பாஜக கூட்டணியில் இருக்கும் மகாராஷ்டிரத்தில் பாராமதி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு இயங்குவதற்கு பூஜை செய்துள்ளார் மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரூபாலி சககங்கர் உள்ளிட்ட 7 அஜித் பவார் கட்சி நிர்வாகிகள். அதனை அடுத்து குஜராத்தின் தாகோ தொகுதிக்கு உட்பட்ட பரத்பம்பூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ளூர் பாஜக நிர்வாகி மகன் பபோர் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு அதனை காலோனியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் வாக்களிக்க சென்ற நிர்வாகி தனது சிறு வயது மகனையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்களிக்க வைத்துள்ளதாக காணொலி ஒன்று பரவி வருகிறது. இவ்வாறு பாஜகவின் அட்டூழியங்கள் நாடு முழுவதும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் எந்தவித தீவிர நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்க நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது. இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ், இது போன்ற நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் தடை போட முடியும், ஆனால் செய்யாது. தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் கிடையாது, ஏனெனில் அவர்கள் மோடிக்குத்தான் வேலை பார்க்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அதனைப் போலவே மோடியின் வெறுப்பு பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என நெட்டிசன்கள் தங்களது கண்டனங்களை முன்மொழிந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடும், கள்ள ஓட்டு போடும் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காகவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு குண்டசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.